அனைவருக்கும் வணக்கம். 10th ஓல்டு தமிழ் புக் இயல் 10 துணைப்பாடம் நூலகம். நூலகம் என்னும் சொல்லை கேட்டவுடன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான உணர்வு தோன்றும். நூலகத்தில் நிலவும் அமைதி, நூல்களின் ஒழுங்கான வரிசை அமைப்பு, பழைய புதிய நூல்களின் கலப்படமான மனம், நேரம் கடந்தது தெரியாமல் அங்குள்ள நூல்களை படித்து பரவசமடைவது என நூலகம் பற்றி பல வகையான எண்ணங்கள் மனத்தில் எழும். நூல்களின் தோற்றம். பழங்காலத்தில் மக்கள் தமது எண்ணங்களையும் செய்திகளையும் வெளிப்படுத்துவதற்கு கற்பாறைகள், களிமண் பலகைகள், மரப்பட்டைகள், தோள்கள், துணிகள், பனை ஓலைகள் முதலிய பல வகை பொருட்களை பயன்படுத்தினர். தமிழகத்தை பொறுத்தமட்டில் ஓலைகளே மிகுதியாக பயன்படுத்தப்பட்டன. பனை ஓலைகளை பதப்படுத்தி எழுதத்தக்க ஓலைச்சுவடிகள் ஆக்கினர். சுவடிகளில் எழுதிய பின்பு சுவடிகளின் மேலும் கீழும் துண்டு பலகைகளை வைத்து கட்டினர். அவற்றை பெட்டிகளில் பாதுகாப்பாக வைத்ததுடன் பூச்சிகள், கரைப்பான்கள் முதலியன அரிக்காமல் இருப்பதற்கு துளசி, வேப்பிலை முதலிய பொருட்களையும் இட்டு வைத்தனர். ஓலைச்சுவடிகளை மஞ்சள் நீரில் நனைத்தும் பாதுகாக்கப்படுவதும் உண்டு. உலக இலக்கிய துறையில் நிகழ்ந்த ஒரு மாபெரும் புரட்சி. காகிதம் கண்டுபிடிக்கப்பட்டது. உலக நாடுகள் அனைத்திலும் கடந்த சில நூற்றாண்டுகளாக எழுதவும் அச்சிடவும் காகிதங்களையே பயன்படுத்த தொடங்கினர். நூலகத்தின் பண்டைய நிலை. பண்டை காலத்தில் கல்வியறிவு பெற்றோரின் எண்ணிக்கை குறைவாகவே இருந்தது. எனவே மக்களிடையே நூல்களின் புழக்கமும் அரிதாகவே இருந்தது. அரண்மனைகளிலும், மாளிகைகளிலும், மடங்களிலும், கோவில்களிலும் படிக்கும் நோக்கின்றி பெருமை சொற்கின் நோக்கோடு மட்டுமே நூல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் பிற்காலத்தில் இந்த நிலை மாறியது. நூல்கள் படிப்பதற்கே என்ற எண்ணம் தலைத்து அதன் விரிவாக்கமாக நூலகங்கள் உருவெற்றன. நூலக தோற்றம். கல்வி மக்களை தத்தம் எண்ணங்களையும் அதனால் விளைந்த அறிவையும் பகிர்ந்து கொள்ள தூண்டியது. இதுவே புதிய இலக்கியங்களும் இலக்கண நூல்களும் தோன்ற காரணமாயிற்று. நாடு முன்னேற மக்களை கல்வியறிவு பெற்றவர்களாகவும் நற்சிந்தனையாளராகவும் பல்வேறு துறைகளில் வல்லுநர்களாகவும் ஆக்குதல் இன்றியமையாதது. இது மெய்ப்பட பல்துறை நூல்கள் அடங்கிய பொது நூலகங்கள் நாடு முழுவதிலும் திறக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனை வலுப்பெற்றது. நூல் ஒன்று ஒரு தனி ஒருவரிடம் இருந்தால் அது பயன் பிறருக்கு கிடைக்காது. ஆனால் அதே நூல் பொது நூலகத்தில் வைக்கப்பட்டால் பயன் மரம் உள்ளூர் பழுத்ததை போன்று அது பலருக்கும் பயன்படும். அதனால் இந்தியா உள்பட உலக நாடுகள் அனைத்திலும் மக்களுக்கான பொது நூலகங்கள் திறக்கப்பட்டன. ஒரு மனிதன் ஆண்டுக்கு 2000 பக்கங்களாவது படித்தால்தான் அன்றாட உலக நடப்புகளை அறிந்த மனிதனாக, இன்ஃபர்மேட்டிவ் மேன், கருதப்படுவான் என யுனெஸ்கோ கூறியுள்ளது. கிரீஸ் நகர அரசுகளே முதலாக மக்களுக்கான நூல் நிலையங்களை அமைத்தன. நூலகத்தின் பல்வேறு பெயர்கள். புத்தக சாலை, ஏடகம், சுவடியகம், சுவடிச்சாலை, வாசக சாலை, படிப்பகம், நூல் நிலையம், பண்டாரம் என நூலகம் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றது. நூலகம் என்னும் தமிழ் சொல்லுக்கு இணையாக ஆங்கிலத்தில் லைப்ரரி என்னும் சொல் வழங்குகிறது. லத்தீன் மொழியில் லிப்ரா என்னும் சொல்லிற்கு புத்தகம் என்பது பெயர். நூலகமும் பொது நூலகத் துறையும். ஆறில்லா ஊருக்கு அழகுபால் என்பது பழமொழி. அவ்வண்ணமே நூலகமில்லா ஊருக்கு அறிவு பால் என்னும் புதுமொழியும் உண்மையை விளம்புகிறது என்பதனை அறிஞர் ஏற்றுக்கொள்வர். ஓர் அரசின் தலையாய கடமை மக்களை அறிவுடையோர் ஆக்குதலே. அதற்கிணங்க ஊர்தோறும் நூலகம் அமைத்தல் வேண்டும் என்பதனை முதன்மை குறிக்கோளாக கொண்டு பொது நூலகத்துறை செயல்படுகிறது. அவ்வப்பகுதியில் வாழும் மக்கள் தொகைக்கு ஏற்ப பல நிலைகளில் பொது நூலகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் தனியார் அல்லது நிறுவனங்களின் கட்டுப்பாட்டிலுள்ள நூலகங்களை அவற்றுக்கு உரியோர் மட்டுமே பயன்படுத்த இயலும். பொதுமக்கள் பயன்படுத்த இயலாது.
ஆனால் சமுதாயத்தின் என் நிலையை சார்ந்தவராயினும் சிறியோர் முதல் பெரியோர் வரை வயது வேறுபாடின்றி உறுப்பினராகவும் அங்கிருந்து நூல்களை எடுத்து படிக்கவும் பொது நூலகங்கள் வழிவகுத்துள்ளன. இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழக அரசுதான் 1948ஆம் ஆண்டு சென்னை பொது நூலக சட்டத்தை இயற்றி நூலக பணிகளின் சீரான செயல்பாட்டிற்கு வித்திட்டது. தமிழக அரசு தான் 1948ஆம் ஆண்டு சென்னை பொது நூலக சட்டத்தை இயற்றி நூலக பணிகளின் சீரான செயல்பாட்டிற்கு வித்திட்டது. இந்தியாவில் உள்ள நூலகங்களில் கல்கத்தா தேசிய நூலகம் முதன்மையானது. இதில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன. பள்ளியும் நூலகமும். பள்ளி என்பது பாட நூல்களை கொண்டு அறிவை விதைக்கும் களம். ஆனால் நூலகமோ அந்த அறிவை வளர்த்து செழுமைப்படுத்தும் மற்றொரு களமாகும். பள்ளியும் நூலகமும் இணைபிரியாதவை. இதனால்தான் அனைத்து பள்ளிகளிலும் நூலகம் இடம்பெற்றுள்ளது. பள்ளியில் மாணவர்கள் ஓரிடம், நூலகம் வேறிடம் என்ற நிலையை மாற்ற நம் பள்ளி கல்வித்துறை புத்தக பூங்கொத்து என்னும் வகுப்பறை நூலக திட்டத்தை தொடங்கியுள்ளது. வகுப்பறை நூலகத்தில் மாணவர்களின் வயதிற்கும் மனநிலைக்கும் ஏற்ப அறிவுசார் நூல்கள் இடம்பெற்றுள்ளன. நூலகமும் பயன்பாடும். மாணவ பருவம் கற்றலுக்கு ஏற்றது. இப்பருவத்தில் பல வகை துறைகள் பற்றி அறிந்து கொள்ளுதல் வேண்டும். இதற்கு பெரிதும் துணை நிற்பது நூலகமே. நூலகத்தில் இலக்கியம், இலக்கணம், திறனாய்வு, தத்துவம், அறிவியல், கணிதம், வரலாறு, பொருளியல், வாணிகம், மருத்துவம், கலை, மொழிபெயர்ப்பு, பொது அறிவு முதலிய பல்வகை தலைப்புகளிலான நூல்கள் இடம்பெற்றிருக்கும். செய்தித்தாள்கள், வார மாத இதழ்கள், சிற்றிதழ்கள், சிறப்பிதழ்கள், வேலைவாய்ப்பு செய்தி இதழ்கள் போன்றனவும் காணப்படும். மாணவர் ஒவ்வொருவரும் நூலகங்களுக்கு சென்று அங்கு கிடைக்கும் அறிவு செல்வத்தினை தவிராமல் பெறுதல் வேண்டும். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை பல்வேறு பொது அறிவு செய்திகளையும் பெற்று பயனடைய வாய்ப்பு நல்குவது நூலகமே. மாணவர்களாயினும் மற்றோராயினும் அனைவரது அறிவு பசியையும் போக்கும் சிறப்பான இடம் நூலகமாகும். மின்னணு காலமான தற்காலத்தில் நூலகங்களில் உள்ள நூல்கள் மின்னணுமயமாக்கப்பட்டு வருகின்றன. இணையதள நூலகம், குறுவட்டுகள், மின்னணு ஒளிவட்டு, நுண்சுருள் முதலிய வேறு சில வடிவங்களிலும் நூல்கள் உருமாற்றம் பெற்று நூலக பயன்பாட்டில் உள்ளன. பாபிலோனியாவில் உள்ள நிப்பூர் என்ற ஊரில் கிமு 2000 ஆண்டிற்கு முந்தைய சுமார் 2500 களிமண் பலகைகளில் எழுதப்பட்டிருந்த நூல்களின் தொகுப்பு கண்டெடுக்கப்பட்டது. கிமு 2000 ஆண்டிற்கு முந்தைய சுமார் 2500 களிமண் பலகைகளில் எழுதப்பட்டிருந்த நூல்களின் தொகுப்பு கண்டெடுக்கப்பட்டது. நூலக பயன்பாட்டிற்கான விதிகளை உருவாக்கி தந்த சீர்காழி சி. இரா. அரங்கநாதன் இந்திய நூலக தந்தை என போற்றப்படுகிறார். தமிழகத்தில் உள்ள மிக பழமையான நூலகங்கள். சரஸ்வதி மகால் நூலகம், தஞ்சை, 1820. அரசினர் கீழ்த்திசை சுவடி நூலகம், சென்னை. கன்னிமாரா நூலகம், சென்னை, 1869. சென்னை பல்கலைக்கழக நூலகம், 1907. அண்ணாமலை பல்கலைக்கழக நூலகம், சிதம்பரம், 1929. டாக்டர் உ.வே.சா. நூலகம், சென்னை, 1947. மறைமலை அடிகளார் நூலகம், சென்னை, 1958. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக நூலகம், 1966. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன நூலகம், சென்னை, 1970. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், 1981. நூலகத்தினால் விளையும் நன்மைகள்.
பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களும் அதிக விலையுள்ள நூல்களை செலவின்றி படித்து பயன்பெறலாம். இத்துறை சார்ந்த நூலையும் அச்சில் இல்லாத பல அரிய புத்தகங்களையும் படிக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. பல துறை நூல்களையும் ஒரே இடத்திலும் வீட்டிற்கும் எடுத்து சென்று படிக்கும் வசதியும் உள்ளது. வீட்டில் இருந்தபடியே நூல்களை படிக்க வகை செய்யும் மின்னணு நூலகங்களும் உள்ளன. நூலகமும் நாமும். நூலகத்தில் உள்ள நூல்களை கிழியாமலும் சிதைவுறாமலும் பாதுகாத்தல் நமது கடமையாகும். அது அடுத்தவருக்கு பயன்பட ஏதுவாக இருக்கும். வாழ்வில் வெற்றி பெற நூலகங்களை தொடர்ந்து பயன்படுத்துவோம். அறிவு வளரவும் ஆற்றல் மிளிரவும் நூல்களை படிப்போம். நூல்களை பேணி காக்கும் நூலகங்களை போற்றி காப்போம். புக் பேக்ல உள்ள சில இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். சந்தனம் எடுத்து செய்த உருவம் ஒன்று நடந்து வருகிறது. கையிலோர் ஊன்றுகோல். தரைக்கு வலிக்குமே என்று அஞ்சியோ என்னவோ மெதுவாக ஊன்றப்படுகிறது. அருள் பொழியும் முகம், கனிவு ததும்பும் விழிகள், புன்னகையை தேக்கியிருக்கும் பொக்கைவாய் பூ விதழ்கள். அவரை சுற்றி நூற்றுக்கணக்கானோர் இருக்கின்றனர் என்றாலும் அவர்களுக்கெல்லாம் பகல் நேரத்து வெண்மீன்களாகவும் அவர் மட்டுமே கதிரவனாகவும் நம் கண்களுக்கு காட்சியளிக்கின்றார். அவர் வாய்மையின் வடிவம், அன்பின் திருவுருவம். அவர்தாம் கருணை கடல் காந்தியடிகள். மதிப்பு கல்வி அறிவு தாகம். பலர் உறக்கம் வரவில்லையே என்று நூல்களை படிப்பார்கள். சிலருக்கு நூல்களை படித்தாலே உறக்கம் வந்துவிடும். ஆனால் அந்த மாபெரும் தலைவரோ படிப்பதற்கு தனக்கு நேரமில்லை என்று எப்போதும் கூறிக்கொண்டிருப்பார். ஆனால் பாராளுமன்றத்தில் பேசும்போது அதிகமான மேற்கோள்களை பயன்படுத்தி பேசுவார். படிப்பதற்கு நேரமில்லை என்று கூறும் நீங்கள் எப்படி இவ்வளவு மேற்கோள்கள் காட்டுகிறீர்கள் என்று அவரிடம் மற்றையோர் கேட்டனர். அதற்கு அவர் திருடுகிறேன் என்றார். கேட்டவர்கள் புரியாமல் வியப்புடன் அவரை நோக்கினர். ஒரு நாள் உறங்குவதற்கு 5 மணி நேரத்தை என் உதவியாளர் எனக்கு ஒதுக்கி தந்தால் அதில் 2 மணி நேரத்தை படிப்பதற்காக திருடுகின்றேன் என்றார் அவர். காலத்தை பொன்போன்று போற்றியவர் அவர். நூல்களை படிப்பதில் மிகுந்த ஆர்வமுடையவராய் திகழ்ந்தார். அவர்தான் நமது முதன்மை அமைச்சர் நேரு. தமிழ் பழமொழி. ஸ்மால் ரூடர்ஸ் கைட் கிரேட் ஷிப்ஸ். சிறு திரும்பும் பல் குத்த உதவும். யூ மஸ்ட் வாக் பிஃபோர் ரன். சிந்தித்து செயல்படு. டிஸ்டன்ஸ் லென்ஸ் என்சான்ட்மெண்ட் டு த வியூ. இக்கரைக்கு அக்கறை பச்சை. மெஷர் இஸ் எ ட்ரெஷர். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. மேக் ஹே வைல் த சன் சைன்ஸ். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். நன்றி.